अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वक़ाल अनस रज़ियल्लाहु ताला अन्हु कान रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अहसनन नास व अजवदन नास व अशजअन नास। अल्हम्दुलिल्लाह। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரும் குணங்கள் பற்றி, நற்குணங்கள் பற்றி, நற்பண்புகள் பற்றி நாம் பேசி வருகிறோம். ஒவ்வொரு பண்பையும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதில் ஒரு முக்கியமான பண்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீரம் மிக்கவராக திகழ்ந்தார்கள். எதிரிகளை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களோடு யார் மோதுகிறார்களோ அவர்களை அஞ்சி எந்த ஒன்றுக்காகவும் அவர்கள் பின்வாங்கியதில்லை. ஒரு மாவீரராக திகழ்ந்தார்கள். துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள். அந்த துணிச்சலும் வீரமும் தீரமும் இன்றைய உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு மிக மிக தேவைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல். கவலை விசனத்திலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு வேண்டுகிறேன். இயலாமை சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். கோழைத்தனத்திலிருந்தும் உலோபித்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். கோழைத்தனத்திலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பலமுறை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார். நம்மிடத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த கோழைத்தனம் இருக்கவே கூடாது. அதற்கு ஜுபுன் என்று அரபியிலே கூறுகிறார். எந்த ஒன்றையும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அந்த துணிச்சலோடு நாம் இருக்க வேண்டும். சில பேர் நம்மை நிலைகுலைய செய்ய பார்ப்பார்கள். நாம் எடுக்கின்ற சில முயற்சிகளை முறியடிக்க பார்ப்பார்கள். ஆனால் நாம் செய்கின்ற முயற்சிகள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளாக இருக்கின்றன, நியாயமானவைகளாக இருக்கின்றன என்றால் நாம் ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. கோழைத்தனத்திலே நாம் இருந்துவிடக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். மக்களிலேயே வீரராக திகழ்ந்தார்கள் என்கிற ஹதீஸைத்தான் நாம் பார்த்தோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பு, நபி அவர்கள் அஹ்ஸனன் நாஸ், மக்களிலே பேருபகாரியாக இருந்தார்கள். வ அஜ்வதன் நாஸ், சிறந்த கொடை வள்ளலாக திகழ்ந்தார்கள். வ அஷ்ஜஅன் நாஸ், மக்களிலே ஒரு மாவீரராகவும் திகழ்ந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கும் பெருமானார் பேசப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதோ அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கும். ஆக்ரோஷமான முறையில் எதிரிகளோடு மக்கள் போரிட்டு கொண்டிருப்பார்கள், போராடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு அச்சம் ஏற்படும் எங்களுக்கு. அலிரல்லானவர்கள் கூறுகிறார்கள், கான குன்னா இதா ஹுமர்ரல் பஅசு வ லக்கியல் கௌம் அல் கௌம், பயங்கரமான அந்த போரின் போது இத்தகைனா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபியை கொண்டு பாதுகாப்பு தேடுவோம் என்று கூறுகிறார்கள். எங்களுக்கு நபி இருக்கிறார்கள், எங்களுக்கு என்ன பயம்? எதிரிகள் எண்ணிலடங்கா எதிரிகள் இருப்பார்கள். எங்கள் பக்கம் மக்கள் குறைவாக இருப்பார்கள். போர் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கும். சில சமயங்களில் ஒரு வகையான திகில் ஏற்படும், பயம் ஏற்படும். அப்போது எங்களுக்கு எப்படி துணிச்சல் ஏற்படும் என்று கேட்டால், எம்பெருமானார் இருக்கிறார்கள், நமக்கு என்ன பயம் என்று சொல்லி அவர்களே நாங்கள் கேடயமாக பயன்படுத்திக் கொள்வோம். இத்தகைனா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா யகூனு மின்னா அஹதுன் அதனா மினல் கௌமி மின்ஹு, நபி அவர்கள் எதிரிகளை நெருங்கி போரிட்டுவார்கள் என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லஈன் உபய் இப்னு ஹலஃப், அவன் கொக்கரித்த வண்ணம் வருகிறான், ஆக்ரோஷமாக வருகிறான். நான் முகமதை கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு வருகிறான். நான் முகமதை கொள்வேன், முஹம்மத் லா நஜவுத்தி இன் நஜவுத்த, நீங்கள் வெற்றி பெறவே கூடாது, நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்று சொல்லி முகமதை கொல்லுவதற்காக வேண்டி அவன் நெருங்கி வருகிறான். சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள்.
சஹாபிகள் அச்சப்படுகிறார்கள். நாங்கள் ஒரு கை பார்த்து கொள்கிறோம் என்கிறார்கள். நபி அவர்கள் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், அவர் அருகிலே வரட்டும். உபய் இப்னு கலஃப் இருக்கிறாரே, அவர் அருகிலே வரவிடுங்கள், அவர் வரட்டும். நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் நபியை கொல்லுவதற்கு, நபியை தலையை சீவுவதற்காக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்கள் அருகே நின்று கொண்டிருந்த அல் ஹாரிஸ் இப்னு சும்மா என்கிற அன்பு நண்பரிடமிருந்து ஒரு அம்பை வாங்கி அந்த அம்பை அவர் மீது வீசினார்கள். அவ்வளவுதான் செய்தார்கள், வேறு ஒன்றுமே பண்ணவில்லை. அந்த அம்பு இருக்கிறதே அவருடைய கழுத்து, உபய் இப்னு கலஃபுடைய கழுத்தை சென்று தாக்கியது. தாக்கிய உடனே பதறியவராக மிக மிக பதஷ்டத்தோடு வேகமாக திரும்பி வந்து தம்முடைய மக்களிடத்திலே சொல்கிறார், கத்தரணி முகமது என்னை கொன்று விட்டார், முகமது என்னை கொன்று விட்டார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்யவில்லை, வாளால் வெட்டிவிடவில்லை, கத்தியால் குத்திவிடவில்லை, மாறாக ஒரு அம்பை எடுத்து வீசினார்கள். அது அவருடைய கழுத்தை சென்று தாக்கியது, அவ்வளவுதான். ஆனால் இவர் என்ன பேசிக்கொண்டு வரார், கத்தரணி முகமது என்னை கொன்று விட்டார். அப்படிலாம் ஒன்றும் பண்ணப்பா, லா பாசா அலைக்கப்பா, ஏன் நீ பதஷ்டப்படுற, பயப்படுற? மக்கள் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்போது அவர் பதில் சொல்லுகிறார், அலைசக்கது கால அன அக்துலுக்க, நான் அவரை கொல்லுவேன் என்று சொன்னபோது அவர் என்னை பார்த்து சொன்னார் அல்லவா, நான் உன்னை கொள்வேன் என்று சொன்னார் அல்லவா. எனவே இப்போது என்னுடைய உயிர் போகிறது. வல்லாஹி, நன்கு கவனிக்க வேண்டும், வல்லாஹி லவ் பசக்கா அலைய ல கத்தனனி, முகமது நபி என் மீது எச்சில் துப்பினா கூட அந்த எச்சில் என்னை சாகடித்திருக்கும் என்று கூறுகிறார். முகமது நபியினுடைய அந்த உமிழ்நீருக்கு கூட, எச்சிலுக்கு கூட ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று உபய் இப்னு கலஃப் மக்காவிலே குறைஷி தலைவர்களிலே உள்ளவர். இப்போ மாத்தஃபி தரீக்கி அவுதத்திஹி, அவர் மக்காவிற்கு திரும்பும்போது இறந்து போய்விட்டார் என்று வருகிறது. ஒரு சின்ன சிராய்ப்பு தான், அந்த சிராய்ப்பு அவர் உயிர் பிரிகிற அளவுக்கு ஆகிவிட்டது. இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தைரியத்தை, துணிச்சலை, ஒரு வீரதீரத்தை காண்பிக்கிறதா இல்லையா? வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அன்பான பெருமக்களே, ஹுனைன் போர் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சஹாபிகள் திணறுகிறார்கள். எந்த அளவுக்கு திணறுகிறார்கள், போர்க்களத்தை விட்டும் அவர்கள் ஓடுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே நடு மத்தியத்திலே நிற்கிறார்கள். எதிரிகளுக்கு முன்னாலே நின்று கொண்டு சமர் புரிகிறார்கள். மட்டுமல்ல, ஒரு அழகிய கவியையும் படிக்கிறார்கள். ஆனால் நபியு லா கதிப் வா அனபுன அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபிதான், நான் பொய்யன் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்திலே பிறந்தவன் என்று வீர தீரத்தோடு சொல்கிறார்கள். அதற்கு பின்பு சஹாபிகள் ஓடிக்கொண்டிருந்த சஹாபிகளை அழைத்ததன் பேரிலே, உரத்த குரலிலே அழைத்ததன் பேரிலே அத்தனை சஹாபிகளும் திரும்ப வந்து அந்த ஹுனைன் போரிலே வெற்றி வாகை சூடினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே. இது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீர தீரத்திற்கு எத்தனை உதாரணங்கள் நம்ம அடிக்கடி மறவும். தாஜு ஷரீஃப் ஷம்சுல்லாஹி அவர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான சம்பவம் தான். புனித மதீனா நடுநிசி நேரம், நள்ளிரவு நேரம் பயங்கர சப்தம் கேட்கிறது. எங்கிருந்து சப்தம் கேட்கிறது? மதீனாவுடைய புறநகர் பகுதியிலிருந்து சப்தம் கேட்கிறது. சஹாபாக்கள் அரண்டு எழுகிறார்கள், மிரண்டு போகிறார்கள். எல்லோருமே என்ன செய்கிறார்கள், சப்தம் வந்த திசையை நோக்கி, மதீனாவிலிருந்து வெளியே புறப்பட்டு அந்த திசையை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு சற்று தூரம் சென்று கொண்டிருக்கிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த திசையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அங்கு சேருவதற்கு முன்னாலே, இவர்களெல்லாம் புறப்படுவதற்கு முன்னாலேயே என் உம்மத்துக்கு ஏதாவது ஆபத்தா, என் உம்மத்துமாரை யாரும் தாக்க வருகிறார்களா, அதற்கான அந்த சப்தத்தை எழுப்புகிறார்களா? அடுத்த நிமிஷத்திலேயே ஒரு குதிரையை கிளப்பி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏரியாவிலிருந்து, பகுதியிலிருந்து நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு அலா ஃபர்ஸில் அபி தல்ஹா, அபு தல்ஹாவுக்கான அந்த ஃபர்ஸ், அந்த குதிரையின் மீது அவர்கள் இருந்த வண்ணம், வஃப்யூ உனுக்கி சைஃப், நபியினுடைய கழுத்திலே சைஃப் தொங்கி கொண்டிருக்கிறது, வாள் தொங்கி கொண்டிருக்கிறது. அன்பர்களை பார்த்து லம் துராவு, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஒன்றுமில்லை, எந்த ஒன்றுமில்லை, இது ஒரு சாதாரணமான சப்தம்தான் என்று சொல்லி அன்பர்களை அவர்கள் வழியனுப்பி வைக்கிறார்கள் புனித மதீனாவை நோக்கி. முதலாவது ஆளாக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய தலைவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் துணிச்சலாக இருந்தார்கள் என்றால், தைரியமாக இருந்தார்கள் என்றால்,
எந்த ஒன்றையும் எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் அடுத்து குடிமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், ஊராராக இருக்கட்டும், உற்றாராக இருக்கட்டும், அவர்களுக்கு துணிச்சல் பிறக்கும். குறிப்பாக குடும்பத் தலைவனுக்கு அந்த துணிச்சல் வேண்டும், தைரியம் வேண்டும். ஒரு குடும்பத் தலைவனிடத்திலே கோழைத்தனம் இருக்குமானால், பயந்த சுபாவம் இருக்குமானால், அந்த குடும்பத்திலே உள்ள அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, குடும்பத்தினர் இருக்கிறார்களே, அவர்களும் கோழைகளாக ஆக வேண்டிய நிலைமை உண்டாகும். நாம் பலமுறை அனுபவப்பட்டிருக்கிறோம். சில சமயங்களில் நாமே சில சங்கடங்களுக்கு ஆளாகிற போது, மனம் சோர்ந்து நாம் அமர்ந்திருக்கிற போது பிள்ளைகள் சோர்ந்து போவதை பார்த்து அதற்கு பின்பு நம்மிடத்தில் ஒரு துணிச்சல், தைரியம் உண்டாகும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையிலேயும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். சத்திய சஹாபிகளுக்கு வீர தீரத்தை போதித்தார்கள். தாங்களும் ஒரு மாவீரராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்கிற இந்த நற்குணம் இருக்கிறதே, இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.